இனிய மாலை பொழுது, இதமான இசை, குளிர்ந்த காற்று, என்ன ஒரு இனிமையான தருணம், என்ன ஒரு சந்தோஷம். இந்த வாழ்க்கைக்கு வித்திட்டது, எனக்கு இந்த வாழ்க்கைக்கு வித்திட்டது எஃப்கேர். எனக்கு இந்த வாழ்க்கைக்கு வித்திட்டது எஃப்கேர். எனக்கு இன்னைக்கு வயசு பார்த்தீங்கன்னா 44 ஆச்சுங்க. 82ல் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேங்க. இது நாள் வரைக்கும் பாடுபட்டு குறைஞ்ச வருமானம் தான். வாடகை வீடு, சொந்தமான மனைவி, கஷ்டமான ஜீவனம், 2 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. 4000 ரூபாய் வருமானத்தில் எவ்வளவு சிரமம் இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில சோதனை வரலாம். எங்க வாழ்க்கை சோதனை தான் எங்களுக்கு வாழ்க்கையாவே வந்திருக்கு. நாங்க ஒவ்வொரு சோதனைகள் வரும் பொழுதும் தெய்வ பக்தி எங்களுக்கு உண்டு. அந்த ஆனமலை மாசாணி அம்மனை கும்பிடுவோம். தாயே, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்போங்க. நானும் கேட்பேன், மனைவியும் கேட்பாங்க. அந்த தெய்வத்துக்கு எப்ப எங்க மேல ஒரு பரிதாபம் வந்துச்சோ, அல்லது சரி இவன் நம்மளை எப்ப பார்த்தா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானே அந்த தெய்வம் நினைச்சிருக்கும் போல இருக்குங்க. கடந்த 3வது மாசம், கடந்த 2011 26/3/2011 அன்று 2 நண்பர்களை, செங்குட்டுவன், தங்கத்துறை என்கின்ற 2 நண்பர்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க கனவுல போய் சாமி சொல்லியிருக்கும் போல இருக்கு. அடா, இவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, உங்களுக்கு தான் எஃப்கேர் பத்தி தெரியுமே, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க எஃப்கேர் பத்தி. அவ ஜாயின் பண்ணி அதை வச்சு பொழைச்சு வாழ்க்கையில முன்னேறிட்டான்னா பரவாயில்ல, முன்னுக்கு மேல வந்துருவான். ஜாயின் பண்ணலைன்னா அப்புறம் அவன் தலைவிதி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கும் போல இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாள், அம்மனுக்கு உகந்த நாளுங்க. அன்னைக்கு 2 நண்பர்கள் காலையில் நேரத்தில் வந்தாங்க. கதவை தட்டுனாங்க. தோல்ல பேக்கு, 2 பேர் தோல்லையும் பேக் போட்டு ஷூ போட்டு இன் பண்ணிட்டு வந்தாலே நம்ம என்ன நினைப்போம், எதுலையோ சிக்க வைக்க வந்துட்டான்டா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். சார் வணக்கம் சார். நாங்க வீட்டுக்கு வந்தவங்களை நம்மளுடைய பண்பாடு வாங்க சார் வரவேற்போம். நானும் வரவேற்று வாங்க சார் வரவேற்றோம். என்னோட மனைவி காலையில் இல்லை, எங்களுக்கு காப்பி போட்டது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க குடிச்சிட்டு சார் ஒரு நல்ல பிசினஸ்ங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் வர்றவங்க கூட அப்படித்தான் சொல்லுவீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரிங்க சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். சொன்னாங்க, சார் நீங்க 3500 ரூபாய் பணம் கட்டுங்க, 2 ஆள் பிடிச்சிட்டீங்கன்னா உங்க காசு உங்க கையில அப்படின்னாங்க. சரி நானும் சார் என்ன எல்லாம் சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு சரிங்க சார் நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரி அதோட விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் அந்த மறுபடியும் திருப்பி கூப்பிட்டாங்க. சார் என்னங்க சார் யோசனை பண்ணினீங்களா அப்படின்னு. சரி எனக்கு ஒரு நப்பாசை, சரி போட்ட காசு கிடைக்குங்கிறாங்களே, ஏதோ ஜாயின் பண்ணி வைப்போம். நம்ம எங்காவது என்ன அடிக்க நம்ம தான் இப்போ எப்போ பார்த்தாலும் பஸ் ஆக்சிடென்ட் சொல்றாங்களே, ஒரு வேலை அடிச்சு செத்து போனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு 3500 ரூபாய் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாங்க. கட்டி முடிச்சுட்டு அவங்க அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் நேரமே சார் நாளைக்கு வாங்க சார் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் வந்தாங்க. சார் அப்படின்ட்டு பணமெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி பணமெல்லாம் 3500 வாங்கிட்டாங்க. வாங்கினதையும் 2 கூப்பனை கொடுத்து சார் இந்தாங்க நீங்க கட்டின 3500 ரூபாய் அதுக்கான 2 கூப்பன் இது, நீங்க இதையே 2 பேர் பிடிச்சி இந்த காசை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி எங்கிட்ட இந்த 3500 ரூபாய் போயிடுச்சு, உனக்கு செலவு காசு இல்லையான்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு பூரா ஒரு 2-3 பேரை தேடலான்னு சொல்லிட்டு தேடினேன். 2 பேர் கிடைச்சாங்க. அவங்க கிட்ட 7000 ரூபாய் வாங்கினேன். 7000 ரூபாயில 3150 ரூபாய் நம்மளுக்கு வந்துடுச்சு. மீதி 3850 ரூபாய் மட்டும் கம்பெனிக்கு கட்டினேன். அப்படிங்கிறப்ப எனக்கு என்னன்னா, சரி நம்ம கட்டண காசு வந்துருச்சு, நம்ம ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா போய் பார்த்தேன். அந்த வாரம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் இப்போ ஒரு 4-5 பேர் பிடிச்சி அனுப்பிச்சேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்த வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் கட்டப்பு வந்துச்சு. அந்த கட்டப்பில் எனக்கு வந்த முதலா வந்த செக் எடுத்து பார்த்தாங்க. ஆச்சரியங்க தாங்க முடியல. உண்மையிலேயே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அன்னைக்கு வந்த செக்கில் பார்த்தீங்கன்னா 6600 ரூபாய்.
82 இருந்து 2011 வரைக்கும் 4000 ரூபாய் மாச சம்பளம் வாங்கிட்டு இருந்த எனக்கு அந்த 6 நாள் வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச சம்பளம் 6600 ரூபாய். எனக்கு ஒரு வெறி வந்துச்சுங்க, வேகம் வந்துச்சுங்க, நாம நல்லா செய்யலாம், சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அன்னைக்கு நினைச்சேங்க, இனிமேல் வந்து நம்மளுக்கு இந்த 4000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி எஃப்கேர் மூலமா இணைந்து செயல்படலாம் நினைச்சுக்கிட்டு ஓடுனாங்க, வெறியில ஓடுனாங்க. பிடிச்சங்க. அந்த வாரத்தில் 48 என்ட்ரி, அதுக்கு அடுத்த வாரம் 50 என்ட்ரி. 30வது நாள் எனக்கு கோல்டன் ஆர்கனைசர் அங்கீகாரம் கிடைச்சதுங்க. வேற எங்காவது கிடைக்குமா அங்கீகாரம், பணம், பரிசு கிடைக்குங்களா? வேற ஏதாவது சேர்ந்தோம்னா எஃப்கேர்ல கிடைக்குதுங்க, எஃப்கேர்ல கிடைக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோல்டன் ஆர்கனைசர் ஆகணும், டூர் போகணும், கார் வாங்கணுங்கிற லட்சியம் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட ஒரே லட்சியம் சீக்கிரமா கம்பெனியோட டைரக்டர் ஆகணும் அப்படிங்கறதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட்டத்துக்கு 5 டைரக்டர் போதும், இன்னைக்கு கூட்டத்துக்கு 5 டைரக்டர் போதுங்க. எஃப்கேர்ல நாளுக்கு நாள் கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இனி வருங்கால 5 டைரக்டர் பத்துங்களா? பத்தாது. அதனாலதான் நான் சொல்றேங்க, சீக்கிரமா நான் டைரக்டர் ஆகணும். அதே மாதிரி என்னோட அணியை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் டைரக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோட வெறிங்க, வேகம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க, ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எஃப்கேர் குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகளையும் தாய்மார்களையும் நன்றி கூறி வணங்கி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.